ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சீமானா யாருன்னா அது? அப்படி யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு கேலி கிண்டல் செய்த அமைச்சர். ஒரு எம்பி கேள்வி கேட்கலாம், எம்எல்ஏ கேள்வி கேட்கலாம், மத்தவங்க யாருன்னா கேள்வி கேட்டானால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அலட்சியம் செய்த விஜய் பாலாஜி. மக்கள் கேள்வி கேட்டா, நியாயமான கேள்வி கேட்டா, அரசு செய்த அவலங்களை கேள்வி கேட்டா ஓட்டம் பிடிக்கும் அமைச்சர்கள். இங்க தாவே காட்சி மக்களுக்காக செயல்படுகிறதா இல்ல மத்த கட்சி தலைவர்களை கேலி கிண்டல் செய்வதற்கு இங்கு செயல்படுகிறதா? பொதுவா தாவேக்காவில் இருக்கிற தலைவர் முதற்கொண்டு, அமைச்சர்கள் முதற்கொண்டு, நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே இன்னைக்கு கேலி கிண்டல்ல இறங்கிட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு, ஆட்சி நம்ம கிட்ட இருக்கு, இனி 5 வருஷத்துக்கு நம்ம தான் அப்படின்னு ஒரு அதிகார மமதையில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை சொல்லி ரொம்ப கேவலமா அசிங்கமா என்ன பண்றாங்க, கேலி கிண்டல் செய்யறத இங்க தொடர்ச்சியா தாவேக்காவுல நிகழ்ந்துட்டு இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது போல பலரும் சர்ச்சைகளை சிக்கி இருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சரும் இது விதிவிலக்கு இல்லை. ஏன்னா முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்க வந்து என்ன பண்ணாரு, கேலி கிண்டல் செய்திருக்கிறார். ஏன்னா அப்பாவை எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில வந்து என்ன பண்றது, கேலி கிண்டல் செய்யறது, இது மாதிரி ஆக்ஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, செஞ்சிருக்கிறார். தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழி அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே இது மாதிரி கேலி கிண்டல் செஞ்சுட்டு வராங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அமைச்சர் விஜய் பாலாஜி இவர் வந்து பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள்ல மாட்டி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இது வந்து புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பல சர்ச்சைகள்ல மாட்டியிருக்காரு. வேலூர்ல ஒரு நிகழ்ச்சியில வேலூர் தொகுதி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் இருக்கிறார்ல, இவங்க மேடையில பேசிட்டு இருக்கும்போது அந்த கார் அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணி அந்த பக்கம் திரும்பி பார்த்துருக்காங்க. உடனே இவர் என்னமா சொல்றாரு, நீங்க வேணான்னு தூக்கி போட்ட பொருள் தான் அது, அந்த ஒன்றும் ஒர்த்தெல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் யாரும் கவனம் செலுத்தாதீங்க, இப்படி திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலா பேசுறது, ரொம்ப அசிங்கமா பேசுறது. இது எந்த அளவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர். ஸோ அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணாரு, கேலி கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த அளவுக்கு தான் தாவேக்காவுடைய வளர்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சமீபத்தில் மரிய வில்சன் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, திமுகவுடைய வளர்ப்பு இப்படி தான் போல இருக்கு, ஸ்டாலினுடைய வளர்ப்பு இப்படி தான் போல இருக்கு, முதலமைச்சர் இப்படி கேவலமா பேசுறது, கிண்டலா பேசுறது அப்படின்னு. அப்போ தாவேக்காவுடைய வளர்ப்பு என்ன சார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாமா? மரிய வில்சன் வந்து தன்னுடைய சகோதரனை தாக்கிட்டு, அவருடைய மனைவியை தாக்கிட்டு பெண்கள் எப்படி தாக்குனாரு, அப்ப தாவேக்குடைய வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? இல்ல ஆதவர்ஜுனா எப்படி எல்லாம் பேசினாரு, அப்போ ஒரு தலைவரை இப்படி பேசுறாரு, உங்க கட்சி நிர்வாகிகள் இப்படி பேசுறாங்களே, அப்போ உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு, அப்போ தாவேக்காவுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? சோ அரசியல்ல நீங்க வந்துட்டீங்க, ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வார்த்தைகள் எப்படி வரணும், நீங்க எப்படி வார்த்தை பிரயோகம் பண்ணணும், இப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காவே இருக்க வேண்டியது தான். ஆனா அதிகாரம் நம்ம கிட்ட வந்துருச்சு, யாருப்பா நம்மள கேள்வி கேட்க போறா, நம்ம தான்ப்பா 5 வருஷத்துக்கு, இதுக்கப்புறம் நம்மளுடைய ராஜ்யம் தான், நம்மளுடைய ஆட்சி தான், யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா என்ன பண்ண முடியும், நாங்க அமைதியா இருப்போம், தக்க பதிலடி கொடுப்போம். இப்போ விஷயம் எப்படி போயிருச்சு தெரியுமா, எதிர்த்தரப்புல இருந்து யாருன்னா சின்னதா வார்த்தையை விட்டா கூட உடனே கைது. ஆனா அவங்க தரப்புல இருந்து என்ன வேணா பேசிக்கலாம், எப்படி வேணா பேசிக்கலாம், அது வந்து கைது நடவடிக்கை வராது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, இது பண்ண. இப்போ உதாரணத்துக்கு மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, எலும்பை எண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார்ல, இதே அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் எலும்பு இருக்குது, அதையும் எண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்ப அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். ஆளும் தரப்பினர் என்ன வேணா பேசிக்கலாம், எப்படி வேணா பேசிக்கலாம். எதிர்த்தரப்பினர் சின்னதா எதனா பேசினா கூட உடனே கைது நடவடிக்கை, உடனே ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரு அதிகார மமதையில இந்த ஆட்சி இப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்ப விஜய் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை குறித்து வந்து என்ன பண்றாரு, இந்த சேலத்துல அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த விவகாரம் ரொம்ப பூதாகாரமா வந்து என்ன பண்ணுச்சு பரவுச்சு. ஆனா இது எந்த அளவுக்கு பேசும் பொருளா ஆகல அப்படின்றதையும் இங்க நம்ம குறிப்பிடணும். ஏன்னா கால் மேல கால் போட்டு உக்காந்து அம்பேத்கர் சிலையை திறக்கிறாங்க. இதுல ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு தரப்பினர் என்ன பண்றாங்க, இல்ல இந்த சிலையை திறந்தது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு நிக்கிறாங்க. இதுல தலித் மேல என்ன பண்றாங்க, பல வன்முறைகளை வந்து என்ன பண்றாங்க, அடக்குமுறைகளை ஏவி விடுறாங்க. காவல்துறை வந்து போய் கைது செய்யப்படுறது, ஆதிக்க சமூகத்தினர் போந்து அடிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து இது பெரிய விஷயமாவே ஆயிடுச்சு. ஆனா இது பெருசா பேசும் பொருள் ஆகல அப்படின்றது மட்டும் தான் நிதர்சனம் உண்மை. ஆனா இதை குறித்து அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிற விசிகா கூட பெருசா இதை வந்து கையில் எடுத்து போராடல அப்படின்றதையும் இங்க பாக்குறோம். கடந்த ஆட்சி காலத்துல
கொடிக்கம்பத்தை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணாரோ, ஏன் இந்த ஆட்சியில் அம்பேத்கர் சிலையை திறக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னரா திருமாவளவன் அவர்கள் போறாரு, விடுதலை சிறுத்தைகள் ஏன் போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இந்த விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, எடுத்து பேசுறாரு. ஆனா இத குறித்து விஜய் பாலாஜி கிட்ட கேள்வி கேட்கறாங்க செய்தியாளர். சார், இந்த சேலத்துல அம்பேத்கர் சிலையை பத்தி சீமான் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா, சீமானா அது யாருன்னு அப்படின்னு திருப்பியும் செய்தியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. எந்த அளவுக்கு வந்து இது கொச்சைப்படுத்துற விதமா இருக்கு. சீமான் யாரு அப்படின்னு அவருக்கு முதல்ல தெரியாதா? இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசியத்தையும் பெரியாரையும் ஆரம்பத்துல தூக்கி பிடித்தவர் சீமான் அவர்கள். சீமான் மேல நம்மளுக்கு ஏகப்பட்ட கருத்து விமர்சனங்கள் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா பொதுவெளியில ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு பார்வையில சீமான் அவர்கள் இளைஞர்களை எப்படி வழி நடத்தி இருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கிறோம். இளைஞர்களை எப்படி அரசியல் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். ஏன்னா அந்த பொறுப்பு சீமான் அவர்களுக்கு உண்டு. ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியாரை உயர்த்தினார், அதே சமயத்துல இடையில அவர் எந்த அளவுக்கு பெரியாரை தாழ்த்தினார் அப்படின்றது போன அது வேற விஷயம். ஆனா இளைஞர்கள் அரசியல் வகைப்படுத்தினார், அது ரொம்ப விஷயம். ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு இளைஞர்கள் இல்ல, ஒரு குட்டி சத்திக்கு வந்து நீங்க வந்து நான் மேடையில் ஏத்துனா கூட அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். பல குட்டிஸ்கள் பேசியிருக்கு, இளைஞர்கள் பேசியிருக்காங்க, மாணவர்கள் பேசியிருக்காங்க. இதே தாவேக்காவில இருக்கிறவங்க வந்து பேசுனா என்ன பேசுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த 2 அடிகளை மட்டும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கு டெஃபினேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிறவங்க அரசியல் வகைப்படுத்தப்பட்டிருக்காங்களா? ஏன் இன்னும் நிறைய மினிஸ்டர்கள் அரசியல் வகைப்படுத்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் வந்து என்ன பண்றாங்க, அரசியல் வகைப்படுத்தப்படல அப்படின்றது உதாரணம். எல்லா தியேட்டர்ல போயிட்டு என்ன பண்றாங்க, கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுகிறாங்க. இதுதான் வந்து கொண்டாட்டம் பண்ணுறாங்க, போய் அழுது படம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் அமைச்சர்கள். அரசியல் வகைப்படுத்தப்பட்டிருந்தா நாட்டில் என்ன பிரச்சனை போயின்னு இருக்குது, மாணவர்கள் என்ன போராட்டிட்டு இருக்காங்க, என்ன விஷயத்துக்காக போராட்டி இருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் களத்துல வந்து நின்று இருப்பாங்க மாணவர்களுக்கு ஆதரவா. ஆனா இவங்க அரசியல் வகைப்படுத்தப்படல அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை போயிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் சீமான் அவர்கள் சொல்றாரு, வட மாநிலத்தில் இளைஞர்கள் எல்லாருமே வீதிகள்ல இறங்கி போராடுறாங்க, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் எல்லாமே தியேட்டர் அரங்குல போயிட்டு என்ன பண்றாங்க, கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அண்ணன் சீமானுடைய கொந்தளிப்பாவும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கொடுங்கோல் அப்படின்ற மாதிரி கூட அவர் வார்த்தைகளை விடுறாரு. சோ இதெல்லாம் இருக்கும் பொழுது விஜயபாலாஜி அவர்கள் சீமான ரொம்ப தரக்குறைவா பேசிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமானா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துறாரு. ஒரு தலைவரை நீங்க அலட்சியப்படுத்தலாமா? இதுதான் தாவேக்காவில் இருக்கிற ஒரு அமைச்சருக்கு அழகா? ஒரு தலைவருங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு உங்களை ஏளனம் பண்ணுவேன், உங்களை வந்து சிறுமப்படுத்துவேன், உங்களை அலட்சியப்படுத்துவேன் அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமானா அவர்னா எம்பியா எம்எல்ஏவா? ஒரு எம்பி எம்எல்ஏ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லலாம், சீமானுகளை நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு போறீங்களே, இது எந்த அளவுக்கு வந்து நீங்க கொச்சப்படுத்துற விதமா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி, அதனுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள், அவர் கேட்கிற கேள்விக்கு தார்மீக பொறுப்பெடுத்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வகையில நாம் தமிழர் கட்சியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தான். அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சி கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தெரிச்சு ஓடுறாரு அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள். ஏன்னா கேட்ட கேள்வி அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி. இந்த கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இதை எப்படி சூப்பரா கழுவுற மீன் இல்ல நழுவுற மீன் அப்படின்ற ரேஞ்சுக்கு சீமானா அப்படின்னா யாரும் தெரியாது, ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்டா ஒரு எம்பி கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம் அப்படின்றீங்களா? அப்ப உங்களை பார்த்து ஒரு எம்எல்ஏவோ எம்பி தான் கேள்வி கேட்கணுமா? ஒரு சாதாரண மக்கள் கேள்வி கேட்க கூடாதா? ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்க கூடாதா? உங்களை எதிர்த்து நின்ன கட்சி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, கருத்து சுதந்திரம் உண்டு, கேள்வி கேட்கிற உரிமை உண்டு. கேள்வி கேட்டா அமைச்சரவையில் இருக்கிற ஆட்சியாளர்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றது இங்க கடமை. ஆனா அதை விட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க, கேள்வி கேட்டா அவர் யாருன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு எம்பி எம்எல்ஏ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன், சீமான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ தான் வரணுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏங்க எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாலே ஓடுறீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. அப்ப எப்படி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து கேள்வி கேட்டா மட்டும் உங்க கிட்ட இருந்து கரெக்டா பதில் வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிகள் எந்த அளவுக்கு பொதுவெளியில மக்களுடைய போராட்டத்துக்காக, விவசாயத்துக்காக, மேகதாது அணைக்காக, பல விஷயங்களுக்காக போராடுறாங்க, களத்துல நின்று இருக்கிறாங்க, மக்களோட மக்களா நின்று இருக்கிறாங்க. இது வரைக்கும் தாவேகா எந்த போராட்டங்கள்ல மக்களோட மக்களா நின்று இருக்கிறாங்க, எந்த போராட்டம் தனித்துவமா எடுத்து நடத்தி இருக்கிறாங்க? எதனா ஒண்ணு சொல்லுங்க.
கிடையவே கிடையாது. சோ தமிழ்நாட்டு களத்துல மக்களோடு மக்களா நின்று பல உரிமைகளுக்காக போராடின அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறது, சிறுமப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அசட்டை பண்றது, அலட்சியம் பண்றதுலாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதா இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அமைச்சர் விஜயபாலாஜி அவர்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு ஒண்ணு பதில் சொல்லுங்க. பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரை இந்த அளவுக்கு பொதுவெளியில சிறுமப்படுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதுவே தாவேகா பார்த்து, தாவேகா தலைவரை பார்த்து யாராவது சொல்லி இருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? உடனே போடுங்க அவதூறு வழக்கு, உடனே நடத்துங்க கைது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிருப்பாங்க. இதுவே தாவேகா அமைச்சர்கள் சொன்னா ஒரு ஒரு தமிழ்நாட்டுல முன்னணி தலைவரை பார்த்து இது மாதிரி அலட்சியப்படுத்துறீங்க, கேவலமா பேசுறீங்க, சீமான் யாருன்னு தெரியலன்றீங்க. ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்டா, ஒரு எம்பி கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், சீமான்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நழுவி ஓடி போறீங்களே, இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? நீங்க பொறுப்பேற்று இருக்கிற அமைச்சர் பதவிக்கு இதுதான் அழகா அப்படின்னு கேள்விகள் கேட்க தோணுது. சோ அமைச்சர் விஜயபாலாஜியுடைய இந்த அலட்சியமான பதில், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஓட்டம் பிடித்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.